மேகங்கள் தவழ்ந்து செல்லும்படியான உயர்ந்த மாடிகளை உள்ளதாய், சிறப்பு பொருந்திய காவலுள்ளதாய், ஆபரணங்களாகிய விளக்குகள் நிலைபெற்று விளங்கப் பெறுவதாய் இருந்தாலும், விரும்பும்படியான நற்குணங்களால் மாட்சிமைப்பட்ட மனைவியை பெற்றில்லாதவனுடைய அந்த மனையானது என்ன பயனை உண்டாக்கும்? அது கண்களால் காண்பதற்கும் கூடாத ஒரு கொடிய காடு போல தான் இருக்கும். எவ்வளவு சிறப்புடையதானாலும் நல்ல மனையாளற்ற வீடு கொடிய காடு தான். ஒரு புலி பதுங்கியிருக்கும் குகையாக மாறிடும். புலி பதுங்கியிருக்கும் குகைக்குள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? எந்த நேரமும் புலி தாக்கிவிடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வோடு தான் வாழ வேண்டியிருக்கும். எப்போதும் வீட்டுக்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மொத்தத்தில் வீடு சீரழிந்து போயிடும். ஆண் மட்டும் இருக்கும் இடத்தை குடும்பம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லால் நற்புடையவளாக இருந்துவிட்டால் வீட்டில் இல்லை என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும். இல்லாளிடம் நற்பண்புகள் இல்லாமல் போய்விட்டால், அதாவது பேச்சுக்கு பேச்சு எதிர்பேசி மல்லு கட்டி நிற்போலாக மனைவி வாய்த்து விட்டால் வீடு வீடாக இருக்காது. உலகில் உருவான முதல் உறவு குடும்ப உறவு தான். கணவன் மனைவி உறவு தான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து அன்பு சார்ந்து அறத்தின் வழியில் நடத்துவது தான் இல்லறம். ஒருத்தியும் ஒருவனும் கூடி வாழும் இடம்தான் வீடு. துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மா பேரின்பத்தில் திளைப்பது தான் வீடு பேறு. இறந்த பின்பு அடையும் இன்பத்தை இருக்கும்போதே அடைவதற்கான இடமே வீடு என்ற பெயரில் ஆழ்ந்த அர்த்தத்தில் முன்னோரால் சொல்லியிருக்காங்க. துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் உள்ள இடம்தான் உண்மையான வீடு. கணவனும் மனைவியும் கற்க வேண்டிய முதல் பாடம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கறது தான். விட்டு கொடுத்ததாலும் சலிப்புத்தன்மையாலும் மிக சிறந்த குடும்ப வாழ்வு உருவாகிடும். துணையிடம் தோற்று போகுதல் என்பது குடும்ப வாழ்க்கைக்கான வெற்றி. அமைதி காத்தல் என்பது அடங்கி போதல் அன்று, அது ஆழமான புரிதலின் பக்குவம். அதனை பழகி கொண்டால் உலகத்துக்கும் நன்மை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உன்னதம். அதுவே கடைசி பாடமும் கூட. இழப்பு இல்லாதவரை காண்பது இல்லை என்பதுதான் உயரிய தத்துவம். ஆண் தன்னை இழந்து